வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லா குழு குழுன்னு ஒரு புட்டிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 பொருள் இருந்தால் போதும். அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல அகர் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. அதை நமக்கு ஒரு 3/4 பாக்கெட் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு 1/2 லிட்டருக்குன்னா ஒரு 3/4 பாகம் போட்டுக்கலாம். அதை கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது சட்டுன்னு கரையக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் தேவைக்கு தக்கன நம்ம போட்டுட்டு இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சு இது நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறணும். நல்லா கரைஞ்சிடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சாலே கரைஞ்சிடும். இது சீக்கிரம் கரையக்கூடிய தன்மை தான், அதனால் சட்டுன்னு கரைஞ்சிடும். இந்த அளவுக்கு நல்லா கரையணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்டு பால் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு தண்ணி சேர்க்காத பாலாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி கலந்துட வேண்டாம். பால் அப்படியே நீங்கள் பேக்கெட்லேருந்து அப்படியே நீங்கள் ஊற்றினா போதும். தண்ணி கலக்காதீங்க. 1/2 லிட்டர் பால் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே நல்லா ஓரளவுக்கு நல்லா குறுகி வரும். குறுகி வரும் பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அகர் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு சுகர் நம்ம போடணும். சுகர் 1/4 கப்பு நம்ம சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம சிரப்பு ஊற்ற போகிறோம். அந்த சிரப்புலேயும் உங்களுக்கு சுகர் இருக்கும். இனிப்பு மட்டும் அவங்கவுங்க கூடுதலாக குறைச்சலோ பார்த்து போட்டுங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு 1/2 கப்பு எடுத்தாலும் ஒரு 1/4 கப்புக்கு அளவுக்கு தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வேணும்னா பழையபடிக்கு நம்ம லேசாக சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா சுகர் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அகர் அதையும் நீங்கள் சேர்த்து வச்சுருங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா குறுகி நல்லா குறுகி வந்த இதில் நமக்கு குளுமை தரக்கூடியது நன்னாரி சிரப்பு. நன்னாரி சிரப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் ஊற்றிடணும். அது ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வாசனை நல்லா தூக்கலாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்தே ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ உங்களுடைய தேவைக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கோங்க நன்னாரி சிரப்பை. நன்னாரி சிரப்பு ஊற்றினதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்காக தான் நான் முதல்லையே நல்லா பால் குறுகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருங்கன்னு நான் சொன்னது. போதும், இந்த அளவுக்கு போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே ஊற்றி வச்சுருங்க. உங்களுக்கு நட்ஸுகள் வேணும்னா இப்போ நம்ம இறக்கி வச்ச உடனேயே இதுக்கு மேலேயே நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 1 மணிலேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு நல்லா செட் ஆகிடும். அப்புறம் நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும், மெல்ட் ஆகும். உங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். ஏன்னா நன்னாரி சிரப்பு வேறு சேர்த்துருக்கோம். அகரும் கூலிங் தன்மையை கொண்டது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.